உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அழகிரி தவிர்த்து செல்வ பெருந்தகை அவர்களை தேர்வெடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா காங்கிரஸ்ல மூத்த தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி செல்வ பெருந்தகையை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் சொல்லுங்க சார். ஒரு இணக்கமான போக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அவங்க செல்வ பெருந்தகையை சூஸ் பண்ணாங்க. மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினும் அவருக்கு ஆதரவு நிலைப்பாடை எடுத்தாரு. அவர் பரிந்துரை பண்ணினாரு. 3500 கோடி ரூபாயில கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு 3.5 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படுகிறாங்க. அது சோறு கூட கட்ட முடியாது. மத்திய அரசு நமக்கு சரியான நிதி கொடுக்கறது இல்லை, நம்மளுடைய வரி பணத்தை அவங்க முழுமையா கொடுக்கறது இல்லை. அதற்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு ஓரளவுக்கு ஒரு வளர்ந்த மாநிலமா இருக்கு, மற்ற மாநிலங்களுக்கு நாங்க தரோம் அப்படின்னு சொல்றாங்க. திராவிட மாடல் சித்தாந்தத்தினால நம்ம தமிழ்நாடு வளர்ந்திருக்குன்னு கூட சொல்லலாம் இல்லையா சார்? இல்ல நீங்க மற்ற பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு மிகச்சிறந்த அளவில் வளர்ந்திருக்கல, எந்த மாற்று கருத்துமே இல்லை. மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 77, 80, 84 அந்த 3 முறை அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார். அப்ப அவருடைய ஆட்சி காலத்துல மத்தியில யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இந்திரா காந்தி இருந்தாலும், மொரார்ஜி இருந்தாலும், சரண் சிங் இருந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார். ஸோ எப்படி சார் செல்வ பெருந்தகை திருப்பி காங்கிரஸ் வளர்றதுக்கான ஒரு வழிவகைகள்லாம் செய்வாரா? அதற்கான ஒரு தலைமை பண்பு அவர்கிட்ட இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் வளருமா இதற்கு அப்புறம் தமிழ்நாட்டில்? காங்கிரஸ் மீண்டும் வளர்ச்சி பாதையில் போவதற்கு 100% வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஜி.கே. வாசன் அவர்கள் பாத்தீங்கன்னா வெறும் எம்பி சீட்டுக்காக மட்டும்தான் அந்த கட்சியை வச்சிருக்கிறாரு. அந்த கட்சியை வளர்றதுக்கான எந்த ஒரு விஷயமும் அவர் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரைகருணா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. இன்னைக்கு தமிழ்நாட்டின் நிதிநிலை அறிக்கை வந்திருக்கு. ஸோ இந்த பட்ஜெட் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, வறட்சி மிகுந்த ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொதுவா சில விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு சமூக நீதியா அந்த பட்ஜெட்டை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த திருநங்கைகளுக்கான வேலை, கல்வி இதெல்லாமே இலவசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? மேலோட்டமாக பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான புதிய அறிவிப்புகள் இருப்பது போன்ற தோற்றம் இருக்கிறது. அந்த அறிவிப்புனால எவ்வளோ பேர் பயனடைகிறார்கள் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. இதுவரையிலும் நான் கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஆண்டுகளாக சட்டப்பேரவை நடவடிக்கைகளை பார்த்துட்டு இருக்கேன். பல முதலமைச்சர்கள், நிதியமைச்சர்கள் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். மரியாதைக்குரிய இன்றைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய இந்த பட்ஜெட் உரை இருக்குல்ல, பட்ஜெட்டில் இருக்கிற அந்த விஷயங்களை, மக்கள் நல திட்டங்களை தாண்டி பட்ஜெட்டின் உரையே எல்லாரும் சிலாகிக்கிற அளவுக்கு மிக நேர்த்தியாக, அதாவது தமிழின் மீது அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு திரு தங்கம் தென்னரசுக்கு இருக்குது அப்படிங்கிறத இதில் நாம் பார்த்தோம். பல விஷயங்களை அவர் அந்த பழமை, தொன்மை அதெல்லாம் மேற்கோள் காட்டி தான் பண்ணார். வழக்கமாக நிதியமைச்சர்களும், நிதியமைச்சர் பொறுப்பு வைத்திருக்கிற முதலமைச்சர்களும் பட்ஜெட் தாக்கல் பண்ணால் அந்த பட்ஜெட்டுடைய சாராம்சங்களோடு நிறுத்திடுவாங்க. அதுக்கு பின்னாடி இணைப்புன்னு வரும், நிதி தொடர்பான நிதி மேலாண்மை. அதை யாருமே வாசிக்க மாட்டாங்க. ஆனால் இவர் கிட்டத்தட்ட 148 பக்கம் பட்ஜெட்டுடைய உரை. அதை தாண்டி ஒரு 16 பக்கங்கள், 18 பக்கங்கள் அந்த நிதி மேலாண்மை தொடர்பாக அந்த விஷயத்தையுமே அவர் பதிவு பண்ணார். ஆமாம், ஏறத்தாழ ஒரு 120-130 நிமிடங்கள், 2 மணி நேரத்துக்கு மேலாக இருந்தார். ஒரு தெளிவான அழகான உரை வாசிப்பாக தான் அதில் பார்க்குறோம். என்னன்னா, எப்போதுமே பட்ஜெட் என்பது அந்த ஓராண்டில் செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசனுடைய திட்டங்கள், அந்த திட்டங்களுக்கு அரசு செலவழிக்கிற தொகைகள், புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு, கூடுதல் நிதி ஒதுக்கீடு, புதிய திட்டங்களை அமல்படுத்துவதற்கான அந்த வகைப்பாடுகள், இது எல்லாமே தான் பட்ஜெட்டில் இடம்பெறும். அந்த வகையில் பல்வேறு 1-2 புதிய திட்டங்களையும் திரு தங்கம் தென்னரசு அறிவிச்சிருக்கிறாரு.
இந்த திட்டங்கள், இந்த பட்ஜெட்டை சிலாகித்து பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகமும் அலுவலர்களும் துணை நிற்க வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி கொண்டு போய் சேர்க்கிற அந்த அரசு அலுவலர்கள், அரசு ஊழியர்கள் அவங்க போராட்ட அறிவிப்பை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். ஜாக்டோ ஜீவா அமைப்பு கடந்த முறை கூட முதலமைச்சர்கிட்ட பேசி தற்காலிகமாக போராட்டத்தை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கான தீர்வாக அந்த பட்ஜெட்டில் எதுவும் தெளிவாக இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மன வருத்தமாக இருக்கிறது. இதை தாண்டி நம்ம கடந்த இப்போ ஓராண்டுகளாகவே, ஓராண்டில் இந்த ஆட்சி அமைந்த ஓராண்டு வரைக்கும் பொறுமை காத்த எல்லா துறையினருமே தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம பார்ப்போம், விவசாயிகள் தொடங்கி நெசவாளர்கள் தொடங்கி போக்குவரத்து ஊழியர்கள், அதை தாண்டி மின்வாரிய ஊழியர்கள், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், சத்துணவு பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள். இந்த பட்ஜெட் காலத்தில் அவர்களுடைய கவனத்தை, அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தொடர் போராட்டங்கள் வரும். இப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது நம்ம பெரிய அளவில் இதில் இல்லை அப்படிங்கிறதும் பார்க்கணும். இப்போ உதாரணத்திற்கு விவசாயிகள் காலங்காலமாக கடந்த பல ஆண்டுகளாகவே கோரிக்கை, நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கணும், கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபாய் வழங்கணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதற்கு ஒரு தெளிவான அறிவிப்பு இல்லை. ஏற்கனவே இருந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. இப்படி ஏற்கனவே கடந்த 2 பட்ஜெட்லையும் எதிர்பார்த்து 3வது பட்ஜெட்லேயும் இடம்பெறாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் கேஸ் மானியம் ஒரு 100 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க, அது இல்லை. கல்வி கடன், மாணவர்களுக்கான கல்வி கடன், அதை எதிர்பார்த்தாங்க, அதுவும் இல்லை. இப்படி ஒரு எதிர்பார்ப்பு என்பது மக்கள் மத்தியில் இருந்த அதை தாண்டி பெரிய அளவில் அவங்களுக்கு தீர்வுக்கான ஒரு விஷயம் இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். அதே மாதிரி கடன் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முடிச்சுட்டு போகிற போது 5,26,000 கோடி கடன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8,33,000 கோடிக்கு மேலே கடன் தொகை அதிகரிச்சு. இந்த கடன் தொகை அதிகரிப்பு என்பது நிச்சயமாக ஒரு எச்சரிக்கையோடு தான் ஒரு அரசாங்கம், அதாவது அடிப்படை கட்டமைப்புகளுக்காக கடன் வாங்கி தான் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆண்டுக்கு 1 கோடி ரூபான்னு ஒரு 3 கோடி ரூபா வரைக்கும் அதிகமாக கடன் சுமை வருகிறது என்பது ஒரு எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறோம். எதிர்காலத்தில் நமக்கு நிதி வருவாய் பெருகும், வருவாய் வரும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதில் உள்ள சாதக பாதகங்களை பார்க்கிற போது, சாதகம் என்று வருகிற போது நம்ம 1-2 விஷயங்களை குறிப்பிட்டு தான் ஆகணும். அந்த விஷயத்தில் இப்போ ஒரு கிட்டத்தட்ட 5000 நீர்நிலைகளை புனரமைக்கும் பெரும் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஏற்கனவே மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம், நீர் மேலாண்மைக்குனே ஒரு குழு போட்டு பண்ணினாங்க. நம்முடைய தமிழ்நாடு என்பது காலகாலமாக ஒரு வஞ்சிக்கப்பட்ட பிரதேசமாகவே இருக்கிறது. இங்கேன்னு நமக்கு எந்த ஒரு ஆறுகள், அதாவது பெரிய அளவில் நதி, ஜீவாதார நதி என்று எதுவுமே இல்லை. ஒன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி தான். அது பார்த்தீங்கன்னா நெல்லையில் உற்பத்தியாகி தூத்துக்குடியில் முடிஞ்சிருது, அவ்வளோதான். மற்ற எல்லாமே கர்நாடகாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, கேரளாவிலிருந்து தான் நமக்கு வருது. அப்போ இந்த தண்ணீர் தேவை என்பது நாளுக்கு நாள், ஆண்டுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது. ஒரு பெரிய அளவில் ஒரு நெருக்கடி சிக்கல் அடுத்தடுத்த 10 ஆண்டுகளில் வரும் அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞான ரீதி அதிகாரிகளுமே சொல்கிறாங்க. பல தேசங்களில் நம்ம பார்க்குறோம், ரேஷன் தண்ணி கியூவில் நின்று வாங்குற மாதிரியான இருக்குது. அதனால் நீர்நிலைகளை பாதுகாப்பது என்பது நிச்சயம். அதிலும் குறிப்பாக அந்த நீர்நிலைகளை ஆக்கிரமிப்புகள் இருக்குல்ல, பல குளங்கள், ஏரிகள், அது எல்லாமே தூர்ந்து போய் நிறைய அரசு கட்டடங்கள் அது இதுன்னு வந்துடுச்சு. ஏன்னா 50 ஆண்டு 100 ஆண்டுகள் தண்ணீரே இல்லாத நிலைங்கிறதுனால அதை கொண்டு வர்றாங்கிறாங்க. ஆனால் காலத்திற்கு தேவை அதிகரிக்கிற பொழுது, அன்றைக்கு 10 கோடி 20 கோடி இருந்த மக்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 8 கோடி 8 கோடி ரூபாய் இருக்கும். இந்தியா முழுமைக்கு ஒரு 100-150 கோடினாலும் இங்கே ஒரு 8 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய அளவு இருக்குது. அப்போ இந்த மக்களுடைய தேவைக்கு தக்கவாறு நாம் இந்த நீர்நிலையை மேம்படுத்தணும். இது வெறும் அறிவிப்போடு இல்லாமல் நிச்சயமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தினா மக்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அதே மாதிரி ஊரக பகுதிகளில் கிட்டத்தட்ட 2000 புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கப்படும் நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாரு.
இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் என்பதும் நிச்சயமாக அவசியம். ஏன்னா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அப்படிங்கிறத மக்களினுடைய அடிப்படை தேவைகளாக இருக்குது. பல கிராமங்களில் வெறும் ஏரிகள், ஆறுகள் அந்த தண்ணீரை வச்சுக்கிட்டே கிராம பகுதிகளில் கேணியில் இருக்கிற அந்த கிணறுகளில் இருக்கிற தண்ணீர் எடுத்து உபயோகிக்குது. அதனால் அங்கே எல்லாமே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்று வருகிற பொழுது தான் அந்த மக்களுக்கான விடிவு நிச்சயமாக கிடைக்கும். அதையும் இந்த அரசாங்கம் நிச்சயமாக கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த கிராம பகுதிகளில் காங்கிரீட் வீடுகள் 2030 வரைக்கும் ஒரு 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டப்படணும். இந்த ஆண்டு ஒரு கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபாயில் கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு 3.5 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படுகிறாங்க. அது சோறு கூட கட்ட முடியாது. குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் ரூபாயாவது ஒரு வீடு அப்படின்னு வர்ற பொழுது நம்ம பார்க்குறோம். அதனுடைய அந்த தொகையை உயர்த்தி அந்த மக்களுக்கான விஷயத்தை, அந்த கனவு இல்லத்தை அவர்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறத மக்களுடைய வேண்டுகோளை நம்ம பார்க்குறோம். இது மாதிரி சிறப்பான திட்டங்கள் அப்படின்னு சொல்கிற போது நிறைய வருது. நிதியமைச்சர் பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு தமிழ்நாடு எந்த அளவிற்கு என்னென்ன விஷயங்களை முன்னெடுத்து நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிற அந்த முன்னோட்டமாக கொடுக்குற போது சமூக நீதி, கடைக்கோடி தமிழர் நலன், உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதை, பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும். அப்போ இந்த திராவிட மாடலுடைய அடையாளமாக இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த விஷயங்களை வெறும் எழுத்தாக பார்க்காமல் இதை அமல்படுத்துவதற்கு உரிய திட்டங்களையும், அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு, செயல்முறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொண்டால்தான் இவர்களுடைய எண்ணங்களும் லட்சியங்களும் கொள்கைகளும் நிறைவேறும். அப்படின்னு இது நிறைவேறுவதற்கான அந்த வழிமுறைகளை அரசு எந்த அளவுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஏன்னா இந்த மானிய கோரிக்கை விவாதங்கள் இப்போ 4 நாட்களில் இந்த பட்ஜெட் உரை பொது விவாதம் முடிஞ்சிருது. அதற்கு பிறகு நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு துறைவாரியான மானிய கோரிக்கைகள் வரும். அப்போ துறைவாரியான மானிய கோரிக்கைகள் வரும் பொழுதுதான் இதனுடைய விரிவாக்கம், ஒவ்வொரு திட்டம், கல்விக்கு, வேளாண் துறைக்கு இப்போ பொதுவாக சொல்லியிருக்கிறாரு எந்த மாதிரி இது, இப்போ அந்த விஷயங்கள்லாம் அவர் முன்னெடுத்திருக்கிறாரு. துறைவாரியாக வருகிற பொழுது தான் அப்போ அந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள், அந்த நிதி செலவழிப்பதற்கான நிதி மேலாண்மை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மாநிலத்தினுடைய வளர்ச்சி, மக்களினுடைய நலன் எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்பது நமக்கு தெரிய வரும். சார், அதே மாதிரி இவங்களுடைய எல்லா திட்டங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாமானிய மக்களுக்கான ஒரு திட்டமாக தான் இருக்குது. இது அனைவருமே ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. எதிர்கட்சிகள் சொன்னாலும் இது வளர்ச்சிக்கான ஒரு திட்டம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் பெருசாக இது குறை கூறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போச்சு நீங்க நினைக்கிறீங்களா சார்? எந்த அரசாங்கம் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்தாலும் எதிரணியில் இருப்பவர்கள் இது இந்த பழைய மொந்தையில புதிய கல், இது வெறும் காகிதப்பு அறிக்கை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் இருக்கும். அதுதான் சொல்றேன். அந்த மாதிரியான விமர்சனங்கள் என்பது காலங்காலமாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டுக்கு ஆண்டு மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி, நிதி அதிகரிப்பு, இதை வைத்து தான் சரியான திட்டங்களை கொண்டு போவாங்க. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பாமர மக்கள், ஏழை எளிய மக்கள், நலிந்த மக்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம், அந்த நலிந்த பிரிவிலையும் கூட திருநங்கைகள், பெண்கள், இவர்களுடைய உயர்வு, பெண்கள் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் அப்படிங்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கு. அது வரவேற்கத்தக்கதான், அதுல இருந்து மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அறிவிக்கப்படுகிற திட்டங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறத வெறும் அறிவிப்பாக மட்டுமே போய்விடாமல் விளம்பர திட்டங்களாகவும் இருந்துடக்கூடாது. இப்போ கடந்த காலங்களில் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் காலத்தில் கண் ஒளி வழங்கும் திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க, கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார், அப்புறம் இந்த தொழுநோயாளிகள் மறுவாழ்வு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார், பிச்சைக்காரர்கள் ஒழிப்பு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். அந்தந்த காலகட்டத்தில் அந்த திட்டம் அப்படியே போயிடுது. ஒரு நீண்ட கால திட்டமாக கொண்டு வந்து அதை செயல்படுத்தணும். மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் தன்னிறைவு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்க கிராம பகுதிகள் கிட்டத்தட்ட 12,600 கிராம பகுதிகள்லையும் சாலை வசதி, குடிநீர் வசதி, தண்ணீர் வசதி அதை உருவாக்கணும். சிறிய கிராமத்தில் கூட சுகாதார அந்த நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் உருவாக்கணும் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் 22,000 ரேஷன் கடைகளை கொண்டு வந்திருந்தார். அப்போ தனியார் மூலம் தான் ரேஷன் பொருட்கள் விற்பத்திட்டு இருந்தாங்க. அது மாதிரி அந்த சாதாரண ஏழை எளிய மக்கள் 6 மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு எங்கேயாவது தூங்க போயிடுவாங்க, ஏன்னா வீட்டில் லைட் இருக்காது. அந்த குடிசைகளுக்கு ஒரு விளக்கு மின் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தார். இதை தாண்டி குறு சிறு விவசாயிகள் 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு
அவர் அந்த இலவச மின்சாரம் திட்டம் கலைஞர் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் அதை கொடுத்தாரு. ஆனால் இவர் அந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து பண்ணார். அது மாதிரி சாதாரண சாமானிய ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு திட்டங்கள் வேணுங்கிறது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய முன்னுரிமையாக இருக்கணும். இந்த வகையில் திரு எம்ஜிஆர் அவர்கள் 77 ஆட்சிக்கு வந்த உடனே அதிகாரிகள் மட்டத்தில் முதல் கூட்டம், அந்த முதல் கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, எத்தனை லட்சங்களில் எத்தனை கோடிகளில் நீங்கள் திட்டங்களை தீட்டினாலும் அந்த திட்டத்தினால் ஏழை எளிய மக்களுக்கு என்ன நலன் என்பதை பாருங்கள், அவர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள் அப்படின்னார். கிட்டத்தட்ட அவர் ஆட்சி செய்த 10 ஆண்டுகள் ஒரு 7-8 ஆண்டுகள் உபரி பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தார் திரு எம்ஜிஆர் காலத்தில். அவருக்கு நிர்வாகத்திறன் இல்லை அது இதுன்னு பேசினாங்க. ஆனால் ஒரு நல்ல ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சி. அந்த 10 ஆண்டுகளும் ரேஷனில் பொருட்கள் விலை உயரவே இல்லை. தேவையான பொருட்கள் தேவைப்படும் நேரங்களே, இப்போ இன்னைக்கு போனால் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உளுந்து இல்லை, துவரம் பருப்பு இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நிலையே இல்லை. எல்லா பொருட்களுமே கிடைத்தது. ஏன்னா அந்த உணவு பாதுகாப்பு என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பெரிய அளவில் பஞ்சம்லாம் இந்த நாட்டில் வந்தது. என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 64-65 லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருக்கிற போது ஒருவேளை உணவை கட் பண்ணுங்கன்னு சொன்னார். பொதுமக்கள் 3 வேளை சாப்பிட வேணாம், ஒருவேளை உணவையே கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். திருமண விழாக்களில் 50 பேர் 100 பேர் என்கிற அளவில் உறவுகளை மட்டுமே அழைத்து திருமணம் நடத்துங்கள் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்தது. நான்லாம் அப்போ ஒரு அசோகமானவர் இல்லைன்னு ஒரு விடுதியில் தங்கி படித்தேன். எங்களுக்கு ஒருவேளை உணவை கட் பண்ணிட்டு இந்த சுண்டல் பயிரும் பால் இல்லாத காப்பியும் அதுவும் மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருந்தது. மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி காலத்தில் மிகப்பெரிய அளவில் அரிசி பஞ்சம், கோதுமை பஞ்சமெல்லாம் வந்தது. ஸோ அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் மக்கள் அடிப்படை உணவு பஞ்சம் இப்போ இல்லை. ஏன்னா இலவச அரிசியே வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, உற்பத்தி பெருகிடுச்சு இருந்துச்சு. அதனால் சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் உயரணும். அனைத்து சமுதாயத்தினரும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். அந்த சமூக நீதி என்பதையும் அந்த கோட்பாட்டை நோக்கி போகணும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை நோக்கி பயணிக்கிறதுங்கிறதுல வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். திட்டமிடுதல், சரியான பொருளாதாரத்தை, இப்போ நிதி மேலாண்மையை கொண்டு வருவதற்கு, நிதி திரட்டுவதற்கு குழுக்கள்லாம் கூட அமைச்சாங்க. அது எந்த அளவுக்கு வரலன்னு இல்லை. இப்போ மிக அதிகபட்சமாக மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நம்ம இந்த டாஸ்மாக் வருமானத்தை தான் பார்க்குறோம். 45,000 கோடி 50,000 கோடியாக நாங்கள் உயர்த்துகிறோம். ஏன்னா ஏழை எளிய சாதாரண பாமர உழைக்கும் வர்க்கத்தினர் தான் மிக அதிகமாக மதுக்கடைகளுக்கு போய் அவங்க தான் இந்த வருமானத்தை பல குடும்பங்களில் சொன்னாங்க. அரசனுடைய அந்த மகளிர் உரிமை தொகை அது கூட 1000 ரூபா வீட்டு வந்த உடனே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது. அதை தாண்டி எப்படி வருவாயை பெருக்குவது அப்படிங்கிறதுக்கு இந்த நிபுணர் இன்னொரு குற்றச்சாட்டுமே இருக்குல்ல சார், மத்திய அரசு நமக்கு சரியான நிதி கொடுக்கறது இல்லை, நம்மளுடைய வரி பணத்தை வந்து அவங்க முழுமையா கொடுக்கறது இல்லை. அதற்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு ஓரளவுக்கு ஒரு வளர்ந்த மாநிலமா இருக்கு, மற்ற மாநிலங்களுக்கு நாங்க தரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்ம 2 விஷயமா பார்த்துடலாம். ஒன்று, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எடுத்துக்குவோம். மிக அதிகமாக நமக்கு வரி வருவாய் வருகிறது என்றால் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை போன்ற பெருநகரங்களில் ஏராளமான நிதி வருது. அப்போ அந்த பெருநகரங்களில் வருகிற நிதியை தான் நாம வந்து இந்த ராமநாதபுரம், சிவகங்கை, இந்த பக்கம் விருதுநகர், இப்படி தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதாவது பின்தங்கிய மாவட்டங்களுக்கு நம்ம அந்த நிதியை சேர்த்து தான் சாலை வசதி மற்றதெல்லாம் உருவாக்குறோம். இந்த தாத்பரியம், இந்த அடிப்படை மத்திய அரசுக்கு உண்டு. இப்போ நாம வந்து நம்ம உற்பத்தி மாநிலம், கிட்டத்தட்ட ஒரு 10-12 கார் கம்பெனி நம்மகிட்ட இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதே மாதிரி பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் இங்கே வெளிநாட்டிலேருந்து இப்போ 6 லட்சம் கோடி என்னமோ முதலீடெல்லாம் ஈர்த்திருக்காங்கல்ல. அப்போ இதில் நமக்கு உற்பத்தி வரி வருவாய் அதிகமாக வருகிறது. ஜிஎஸ்டியில் வந்து போதுமான அளவுக்கு வரலைங்கிறது குறைபாடு. ஆண்டுக்கு 20,000 கோடியா, 20,000 கோடி கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் வந்துச்சு. மத்திய அரசு நிச்சயமாக அதை பகிர்ந்து வழங்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்களுடைய கருத்து என்னன்னா, இப்போ மிகப்பெரிய அளவில் வெறும் இந்த வேளாண் உற்பத்தி, தொழில் உற்பத்தி இல்லாமல் வெறும் வேளாண் விவசாய வேலைகள் செய்கிறது, எந்தவித பெரிய தொழில் நிறுவனங்களும் இல்லாமல் இருக்கிற பின்தங்கிய அந்த மாநிலங்களையும் கைதூக்கி விட வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது. நிதிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டா இந்த மாதிரி தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலமா இருக்குன்றாங்க. ஆனா மற்ற விஷயங்கள் நம்ம பேசும்போது வந்து தமிழ்நாடு சரியில்லை, வட மாநிலம் தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இந்த 2த்துக்குமான வேறுபாடை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க?
இது முழுக்க முழுக்க சித்தாந்த மோதல் தான்ப்பா. இந்த திராவிட மாடல் சித்தாந்தம், தேசிய மாடல் சித்தாந்தம், இந்த சித்தாந்த மோதல் என்பது காலங்காலமாக திராவிட மாடல் சித்தாந்தத்தினால நம்ம வந்து தமிழ்நாடு வளர்ந்துருக்குன்னு கூட சொல்லலாம் இல்லையா சார்? இல்ல நீங்க மற்ற பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு மிகச்சிறந்த அளவில் வளர்ந்துருக்கல, எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் வடநாடுகளில் போயிட்டீங்கன்னா போக்குவரத்து ஆகட்டும், மின்சார ஆகட்டும், ரயில் போக்குவரத்து ஆகட்டும் மிகவும் மோசமாக இருக்கும். ஆனால் தமிழ்நாடு பெருந்தலைவர் காமராஜர் காலம் தொட்டு, காமராஜர் காலம், பக்தவச்சன காலம், பேரறிஞர் அண்ணா, மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, எல்லா ஆட்சி காலங்களிலும் வளர்ச்சி. இது வந்து ஒரு தொடர் ஓட்ட மாதிரி. கம்பு பிடிச்சிட்டு நீங்கள் ஓடி என்கிட்ட கொடுப்பீங்க, அவர்கிட்ட கொடுப்பீங்க, அப்படி ஆட்சி மாற்றம் வருகிற பொழுது நல்ல சரியான திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்துகிறாங்க. இப்போ மெட்ரோ திட்டமாகட்டும், மற்ற பஸ்ஸு நிலையமாகட்டும், ஒரு ஆட்சி முடிஞ்ச உடனே இருக்கிறாங்க. அந்த தொடர் வளர்ச்சியின் காரணமாக தமிழகம் வளர்ந்து வருகிறது. பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள், கருத்து மாறுபாடுகள், விமர்சனங்கள் இருந்தாலும் கூட பிற மாநிலங்களில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. இந்த வளர்ந்த மாநிலத்திலே இருக்கிற அந்த மத்திய அரசுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மை அப்படிங்கிற கருத்து வந்து பலகாலமாக சொல்லப்பட்டு வருகிறது. முன்பு தொடக்கத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வராத பொழுது வந்து அந்த விமர்சனம், வடக்கு வாழுகிறது, தெற்கு தேய்கிறது, தெற்கு கவனமே செலுத்தலை அப்படிங்கிற மாதிரி மரியாதைக்குரிய முதலமைச்சர் அன்னைக்கு பதிலுரை என்பது சொன்னார். முன்ன வந்து அப்படிதான் இருந்தது, வடக்கு வாழுகிறது, தெற்கு தேய்கிறது, இப்போ தெற்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு, வடக்குக்கும் சேர்த்து வாரி வழங்குகிறது அப்படிங்கிற அளவில் இருக்கு. ஸோ அந்த வளர்ச்சி என்பது உண்மையிலே அது நம்ம தவிர்க்க முடியாது, அதை மறுக்க முடியாது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. வளர்ந்த மாநிலங்கள் பிற மாநிலங்களில் வந்து அவர்களுடைய ஒட்டுமொத்தமாக இந்தியா என்பது ஒரு தேசம், இது ஃபெடரல் சட்டம், ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் எல்லா மாநிலங்களினுடைய பங்களிப்பும் டெல்லிக்கு போகுது, டெல்லி மற்றவர்களுக்கு கொடுக்குற பொழுது இந்த இது இருக்குது. இன்னொரு பார்வை, அரசியல் ரீதியான பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கடந்த 50-60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரண்டு அரசியல் கட்சி தான் மாறி மாறி வருகிறது. தேசிய கட்சியான காங்கிரஸ் 67 ஆட்சியை இழந்ததற்கு பிறகு வரவே முடியலை. பாரதிய ஜனதா கட்சியும் கூட இங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. மற்ற மாநிலங்களில் அவங்க மாறி மாறி ஆட்சிகளுக்கு வருவாங்க. அப்போ அந்த மாநிலங்களில் கூடுதல் கவனம் செலுத்துகிறார்கள். இங்கே மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்கிறதுங்கிற விமர்சனம் என்பது காலங்காலமாக இருக்கிறது. இதை தாண்டி மத்திய அரசோடு ஒரு இணக்கமான போக்கு இருந்தால் தான் நம்ம கூடுதல் நிதிகளையும் பெற முடியும், கூடுதல் திட்டங்களையும் நாம் பெற முடியும். மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 77, 80, 84 அந்த 3 முறை அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார். அப்போ அவருடைய ஆட்சி காலத்தில் மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இந்திரா காந்தி இருந்தாலும், மொரார்ஜி இருந்தாலும், சரண் சிங் இருந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார். அப்போ 80, 82 நான் கருதுறேன், தமிழக காமராஜர் காங்கிரஸ் சார்பாக பல நெடுமாறன் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அது சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புறார் முதலமைச்சர் எம்ஜிஆரை பார்த்து, இந்த அரசுக்கு உங்களுக்குன்னு ஒரு நிலையான கொள்கை லட்சியம் இல்லையா, மத்தியில் யார் வந்தாலும் போய் ஆதரவு கரம் நீட்டுறீங்களே அப்படின்னு கேட்டார். திரு எம்ஜிஆர் சொல்றார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று ஒரு அரசியல் கொள்கை இருக்கிறது, கட்டுண்டு வாழோம், பிரிவினை நாடோம், சம நிலையில் இணைவோம், இதுதான் எங்களுடைய கொள்கை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது. அது என்னவென்றால் இந்த மாநில மக்களினுடைய வளர்ச்சி, அவர்களுடைய மேம்பாடு, இந்த மாநிலத்தின் உயர்வு, இந்த மாநிலத்தை உயர்நிலைக்கு கொண்டு வரணும். அதற்கு மத்திய அரசிடமிருந்து தான் அதிக திட்டங்களையும் அதிக நிதிகளையும் நாம் பெற முடியும். எனவே அவர்களும் நான் இணக்கமாக போகிறேன், அதில் தவறா என்று கேட்டார். உட்காந்துட்டார் நெடுமகரன். அந்த பார்வை என்பது இருக்கணும். அதே மாதிரி எதற்கெடுத்தாலும் ஆதரவு அப்படிங்கிற நிலையெல்லாம் திரு எம்ஜிஆர்கிட்ட இல்லை. ஒரு முறை இங்கே அரிசி மத்திய தொகுப்புலேருந்து வர்றது குறைஞ்சி போயிடுச்சு. 2-3 முறை நினைவூட்டல் கடிதம் எழுக்கிறாங்க, மத்திய அரசு கண்டுகளை. அப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்துட்டார். அங்கே போய் கடற்கரையில் வந்து உட்காந்துட்டார். ஒரு முதலமைச்சரே உண்ணாவிரதம் இருக்கிறோன்னே மத்திய அரசு அலறிட்டாங்க. மத்திய அமைச்சரே நேரடியாக தொடர்பு கொள்கிறார். நேரடியாக தொடர்பு கொண்டு அவர் அப்போ மண்டுட்டி ராமச்சந்திரன் அமைச்சராக இருந்தவர் தான் பேசுகிறார். அவர்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி முதலமைச்சரை உண்ணாவிரத்தை கைவிட சொல்லுங்கன்னு, ஒரு 9 மணிக்கு உண்ணாவிரதம் இருந்துட்டாரு, 11 மணிக்கு கைவிடுங்கன்னு சொல்லி வருது. திரு எம்ஜிஆர் சொன்னார், அறிவித்த உண்ணாவிரத்தை நான் கைவிட மாட்டேன், தொடங்கிட்டேன், சாயங்காலம் 5 மணிக்கு முடிகிற வரைக்கும், அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்பார். அதே மாதிரி 84 ராஜீவ்காந்தி முதலமைச்சராக இருக்கிற போது சத்துணவு திட்டத்தில் பயன்பெறும் அந்த சிறுவர் சிறுமிகளுக்கு வந்து சீருடை வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எடுத்துகிட்டு போகிறார். அப்போ இந்த 5 ஆண்டு திட்டத்திற்கு எல்லாமே நிதி ஒதுக்கீடு முடிஞ்சிருச்சு, அடுத்து பார்க்கலான்னு ராஜீவ்காந்தி சொன்னோன்னே இவர் வெளியிட போயிட்டு வந்துட்டார். திரு எம்ஜிஆர் வந்த உடனே
ராஜீவ்காந்தி அதிகாரிகளை அனுப்பி அவரை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வாங்க, ஏதாவது ஒரு நிதி அவருக்கு ஒதுக்கணும்னு சொல்லி நிதி ஒதுக்கி வந்தார். அந்த மாதிரி உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கிற நிலைப்பாட்டோடு மத்திய அரசு ஆதரவு நிலையில் திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்ததால் தான் பல திட்டங்களை வாங்க முடிஞ்சது, நிதிகள் பெற முடிஞ்சது. அந்த இணக்கமான போக்கும் இந்த திராவிட மாடல் அரசியலுக்கு வந்தால் நல்லது அப்படிங்கிறது என்னை போன்றவர்களே கருத்து. ஓகே சார், பட்ஜெட் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த நேரத்தில் எதற்காக ஒரு மாற்றம், அழகிரி தவிர்த்து செல்வ பெருந்தகை அவர்களை தேர்வெடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? ஏன்னா காங்கிரஸ்ல வந்து மூத்த தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி செல்வ பெருந்தகையை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் சொல்லுங்க சார். இல்லை, பொது வெளிகளில் அரசியல் மட்டத்தில் பத்திரிகையாளர் மட்டத்தில் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கு. அந்த கருத்துக்களுடைய சுருக்கமாக நான் சொல்ல வரேன். ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மிக இணக்கமாக போவதற்கு தகுதியானவர் செல்வ பெருந்தகை. இது முதல் காரணமாக சொல்றாங்க. ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஏற்கனவே மரகதம் சந்திரசேகர் இளைய பெருமாளுக்கு பிறகு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் தலைவராகவே இல்லை. அது ஒரு ரீசனா சொல்றாங்க. இந்த மரியாதைக்குரிய KS அழகிரி அவர்கள் இதுவரைக்குமே 3 ஆண்டுகளை கடந்து யாரும் தலைவராக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் இருந்தாரு. அவர் எதிர்கொண்ட நாடாளுமன்ற சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவோடு இணக்கமாகி போய் தான் எல்லாம் வாங்கினாரு. ஆனால் கடந்த 3-4 மாதங்களுக்கு முன்பு காங்கிரஸுக்கு 5 இடம் தான் அப்படின்னு அறிவாலய தரப்புல இருந்து ஒரு சிக்னல் வந்தது. அவர் வெளியிலே சொன்னார். அப்புறம் மாவட்ட தலைவர்கள் வந்து 15 இடங்களுக்கு குறையாம வேணும் அப்படின்னாங்க. இவங்க வந்து 14 இடங்கள் கொண்ட ஒரு பட்டியலை கொண்டு போய் கொடுத்து பேசணும்னு இவங்க 5+1 6+1 பேசிட்டு இருக்கிறப்போ ஒரு முரண்பாடு வந்தது. அப்ப இந்த முரண்பாடை நீக்கி ஒரு இணக்கமான போக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அவங்க செல்வப்பிறந்தையை சூஸ் பண்ணாங்க. மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் திரு MK ஸ்டாலினும் அவருக்கு ஆதரவு நிலைப்பாடை எடுத்தாரு, அவர் பரிந்துரை பண்ணினாரு அப்படிங்கிற மாதிரி கூட பொதுவெளிகளில் ஊடகங்களில் தகவல் வருகிறது. எது எப்படியோ ஒரு இளைஞர் கிட்டத்தட்ட 150 ஆண்டு பழமையான ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறாரு. அது அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள்ட்ட எந்த அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது, எந்த அளவிற்கு இந்த தலைவருக்கு அவர்கள் இணக்கமாக போவார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் தமிழக சட்டப்பேரவையின் தலைவராக திரு செல்வ பெருந்தகையை தேர்ந்தெடுக்க பொழுது மிக எதிர்ப்பும் பிரச்சனையும் வந்தது. ஒரு பெண் உறுப்பினரான நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் விளாங்கல் தொகுதி இருக்கிறாங்க விஜயதவரணி அவர்கள், சீனியர் ராஜேஷ்குமார், JJ பிரின்ஸ் போன்றவர்கள்லாம் 2-3 முறை MLA-க்களாக இருந்தவர்கள், கட்சியில் சீனியர் பல மாவட்ட பொறுப்புகள் இருந்தவங்க. அவங்களெல்லாம் தாண்டி செல்வ பெருந்தகைக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அவர் சோபித்தார், நல்லா பேசினார். திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் திமுக மந்திரிகள் சட்டமன்ற உறுப்பினர்களை விடவும் பயங்கரமாக புகழாரம் சூட்டுவார். அதே நேரத்தில் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவை சாடுவதில் விமர்சிப்பதில் ரொம்ப தூக்கலாகவே பண்ணிட்டு இருந்தார். எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் கடந்த அதிமுக ஆட்சின்னு ஒரு பேப்பரை வச்சுட்டு பேசி ரகளை உருவாக்குவாரு. அப்படிதான் எழுதப்பட்டது, பேசப்பட்டது. காங்கிரஸ்காரர்களே உடனே இவ்வளவு மோசமா இவ்வளவு ஓவரா பண்றாரு, தேவையற்ற வம்பிழுத்தெல்லாம் பண்றாரு, அது சரியான அணுகுமுறை இல்லைன்னு. ஆனா அது திராவிட மாடலுக்கு ஒரு அவர்களுக்கு ஒத்துக்கொண்ட அவர்களுக்கு இணக்கமான ஒரு நிலை என்று வருகிற பொழுது சரி, இவர் சரியானவர், இந்த தேர்தல் இடப்பங்கீடு சரி, இதை தாண்டி மற்ற பிரச்சாரங்கள் போக்குவரத்து எல்லாத்துக்குமே அவர் சரியா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த தலைமை பொறுப்புக்கு எதிர்பார்த்த திரு திருநாவுக்கரசர் காங்கிரஸின் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, இந்தியா லெவல்லையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு, தமிழ்நாட்டு லெவலில் வந்து மிக குறைவா ஆயிடுச்சு. ஸோ எப்படி சார் செல்வ பெருந்தகை வந்து திருப்பி காங்கிரஸ் வளர்றதுக்கான ஒரு வழிவகைகள்லாம் செய்வாரா? அதற்கான ஒரு தலைமை பண்பு அவர்கிட்ட இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் வளருமா இதற்கு அப்புறம் தமிழ்நாட்டில்? காங்கிரஸ் மீண்டும் வளர்ச்சி பாதையில் போவதற்கு 100% வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால அரசியலில் நான் தொடர்ந்து இருக்கிறேன். நேரு குடும்பத்து தலைமை இருந்ததில் பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி வரைக்குமே இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் 400 இடங்களுக்கு மேல் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை தொடரக்கூடிய அளவிற்கு இருந்தது. ராஜீவ் மரணத்திற்கு பிறகு அது ஒரு பின்னடைவை சந்திச்சிருச்சு. ஆமாம், சீதாராம் கேசரி, நரசிம்மராவ் பீரியடில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்ததுனால காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சேர்ந்து மீண்டும் நேரு குடும்பத்திலிருந்து ஒருத்தர் கொண்டு வந்தால் தான் காங்கிரஸை காப்பாற்ற முடியும் அப்படின்னு. அப்போ திருமதி சோனியா காந்தியை வரியை அழைத்து வந்து அவருக்கு தலைமை பொறுப்பு கொடுத்த உடனே கொஞ்சம் ஒரு மூச்சு பிடிச்சி
இருந்தது. ஐசியூவில் இருந்ததை கொண்டு வந்து வார்டில் போட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து கொஞ்சம் தேறி வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10-13 மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்திற்கு காங்கிரஸ் வரக்கூடிய அளவிற்கு சோனியா காந்தியினுடைய பணி இருந்தது, வளர்ந்தது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவர் உடல்நலக்குறைவால் விலகின உடனே மரியாதைக்குரிய ராகுல் காந்தியை கொண்டு வந்த உடனே ராகுல் காந்தி வந்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு சரிவு பின்னடைவு. அவர் போன மாநிலங்கள் எல்லாமே தோத்து போயிடுச்சு. ஒரு பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தையே நாடாளுமன்றத்தில் இழக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிக பெரும் பின்னடைவு. நம்ம பாரதிய ஜனதா கட்சி சொன்னாங்கல்ல, காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு, அந்த கோஷத்தை அவர்கள் முன்னெடுத்து சக்சஸ் பண்றதுக்கு ராகுலுடைய தலைமை உதவிருச்சோ அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்தியா முழுமைக்குமே அந்த நிலைமை என்று வருகிற பொழுது ஓரளவுக்கு உயிர் பிடித்து கர்நாடகா தெலுங்கானாவெல்லாம் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு தொடர் தோல்வி. காமராஜர் காலத்திலேயே 71ல் தோத்துட்டோம். அதன் பிறகு ஜி.கே. மூப்பனார், வாழப்பாடி ராமமூர்த்தி, இந்த 2 பெரும் தலைவர்களும் இருந்த வரையிலுமே காங்கிரஸ் உயிரோட்டமாக இருந்தது. ஏன்னா 1989 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு கிட்டத்தட்ட 27 இடங்களில் வெற்றி பெற்றது, தனித்து போட்டியிட்டு. இன்னைக்கு கூட்டணியிலேயே 20-25 இடம் தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அந்த அளவிற்கு அவர் காலத்தில் செல்வாக்கு இருந்தது. திரு வாழப்பாடி ராமமூர்த்தி காலத்திலுமே ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்தது. அதன் பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை நோக்கி பல தலைவர்கள் வந்து முயற்சி பண்ணி பார்த்தாங்க. திண்டிவனி ராமமூர்த்தி, தங்கபாலு, பி.எஸ். ஞானதேசிகன், சோ பாலகிருஷ்ணன், ஜி.கே. வாசன், இப்படி பல தலைவர்கள் மாறி மாறி வந்து முயற்சித்தார்கள். ஆனால் அந்த முயற்சி எல்லாமே கைகூடவில்லை. ஓரளவிற்கு பேச்சாற்றலும் அரசியல் அறிவும் திறனும் பெற்ற கே.எஸ். அழகிரி இந்த 5 ஆண்டுகளாக பார்த்தாரு. அதுவும் பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்து தேர்தல் கூட்டணி அமைத்து போட்டியிட்டதால் இந்த வெற்றி சாத்தியப்பட்டது. தனித்து நின்னா நிச்சயமா அவங்களுக்கு இல்லை. எனவே செல்வப்பிரதை அவர்களும் முயற்சிப்பார். அந்த முயற்சி கைகூடுமா, காங்கிரஸ் வளருமா, பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம ஜி.கே. மூப்பனாரை பற்றி பேசணுன்னே எனக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க. ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எம்பி சீட்டுக்காக மட்டும்தான் அந்த கட்சியை வச்சிருக்கிறாரு. அந்த கட்சியை வளர்றதுக்கான எந்த ஒரு விஷயமும் அவர் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. ஸோ அது உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? பிரதான தாய் கட்சியான காங்கிரஸே பின்னடைவை சந்தித்து தொடர்ந்து சரிவில் போகிற போது அதிலிருந்து ஒரு கிளை அமைப்பாக தான் தமிழ் மாநில காங்கிரஸை நம்ம பார்க்கிறோம். மரியாதைக்குரிய ஜி.கே. மூப்பனார் அவர்கள் இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய அறிமுகமான தலைவர். தமிழ்நாட்டிலேயும் அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு. அந்த செல்வாக்கு ஜி.கே. வாசன் அவர்கள் பயன்படுத்தலையே. ஆமா, அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா 96 திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்த போது ஒரு பெரிய வெற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் கிடைச்சது. ஒரு 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வரைக்கும் அந்த அணியில் போகிற மாதிரி இருந்தது. தொடர்ந்து அவர் இருந்தது. அந்த தமிழ் மாநில காங்கிரஸை அப்படியே வழிநடத்தி போனான்னா அப்பா பேரில் அப்பாவுடைய செல்வாக்கில் அவர் கொண்டு போயிருக்கலாம். மீண்டும் வந்து காங்கிரஸில் இணைத்தார். காங்கிரஸில் இணைத்து கொஞ்ச காலம் தலைவர் பொறுப்பில் இருந்துட்டு அப்புறம் மத்தியில் வந்து அமைச்சர் பொறுப்பெல்லாம் இருந்துட்டு திரும்ப அதிலிருந்து வெளியேறி மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் போகிற போது இன்னும் சரிவை சந்திச்சு பின்னடைவை சந்திச்சிச்சு. ஜி.கே. மூப்பனார் மகன் என்கிற அடையாளத்தோடு மரியாதைக்குரிய ஜி.கே. வாசன் அவர்கள் அரசியலில் பயணிக்கிறார். தனித்த அளவில் ஒரு பெரும் தலைவராக அவரை கருதி அவரோடு அரசியலில் பயணம் செய்வதற்கு பெரிய அளவில் தொண்டர் பலமோ மக்கள் செல்வாக்கோ இல்லை என்பதுதான் யதார்த்தம். நீங்கள் குறிப்பிடுற மாதிரி ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒரு நாடாளுமன்ற இதுவோ ஒரு 4 சட்டமன்ற இடங்களையோ பெற்று இந்த கட்சியை வழிநடத்துவது என்கிற மாதிரியான ஒரு போக்கு தான். மற்ற சிறிய அரசியல் கட்சிகள் மாதிரியே அவருடைய கட்சியும் திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளோடு இணைந்தால்தான் 1-2 எம்பிக்கள், ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் கிடைக்குங்கிற நிலையில தான் தமிழ் அவர் போட்டாரான்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்லை, பெரிய அளவில் பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், கட்சி தொண்டர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பே இல்லை அப்படிங்கிறது நிச்சயமாக யதார்த்தம் தானே. அது இல்லை. இன்னொரு விஷயம் சார், திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட், அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து இவிஎம் தான் அப்படின்னு சொல்றாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, இவிஎம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பாளர்கள் சொல்ற எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷின்ல ஒரு குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? இந்த இவிஎம் மிஷின் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலிலுமே காங்கிரஸ் கட்சி அமோகமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது என்றால் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் காங்கிரஸ் மேலே பழி போடுவாங்க. இவிஎம் தான், இவிஎம் மோசடி, ஒரு சின்னத்தில் எந்த சின்னத்தில் அழுத்தினாலும் ஒரே சின்னம் கை சின்னது போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது தொடர்பாக ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பே
நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் 2 என்ஜினியரை வச்சு ப்ரெஸ் கிளப்பில் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் கொண்டு வந்து இது மாதிரி நாங்கள் அதை ஒரு டெமோ காட்டினாங்க. இதுதான் இவிஎம் மிஷின், இது பாருங்க நாங்கள் இதில் அமுக்குறோம், இங்கே போகும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே தேர்தல் ஆணையம் அவங்களை டெல்லிக்கு வரவழைச்சுது. டெல்லிக்கு வரவழைச்சு அந்த தேர்தல் ஆணையத்தின் இவிஎம் மிஷினை கொடுக்குறாங்க. ஒரு நாள் முழுவதும் அந்த 2 என்ஜினியர் எக்ஸ்பர்ட்டும் பண்ணி பார்த்தாங்க, முடியல. ஏனென்றால் அந்த இவிஎம் மிஷின், ஏன்னா அந்த இவிஎம் மிஷினை தயாரித்த மிகச்சிறந்த நிபுணர்களில் ஒருவர் நம்ம எழுத்தாளர் சுஜாதா பெங்களூர்ல சொன்னார், சவால் விட்டார், முடியவே முடியாது. ஆங்காங்கே அவர்கள் தயாரிக்கிற மிஷின்ல இந்த மாதிரி பண்ணலாம், ஆனால் தேர்தல் ஆணையம் பயன்படுத்துகிற அந்த இவிஎம் மிஷின்ல தவறு பண்ண முடியாது. எங்காவது ஒன்றின் இடங்களில் தொழில்நுட்ப கோளாறால் ஒரு லைன் இதாகி போச்சுன்னா டக்குன்னு அந்த இது ஆஃப் ஆகிடும், அல்லது அதில் ஏதாவது குளறுபடிகள் இருக்கும். அது அது மனித தவறுகள் தான். அது வருகிற பொழுது மாற்றி இன்னொன்று கொண்டு வர பொழுது சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான். யார் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தாலும் வெற்றி பெற வாய்ப்பில்லாதவர்கள் இந்த இவிஎம் மேலே குற்றச்சாட்டுகள் பழி போடுவது என்பது சகஜம். ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.